அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்த சார்லேருந்து பீகார் சார்லேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த சார் வரைக்கும் அவங்களுக்கு ஏன் பதட்டம் பயம்? இனிமேல் தீர்ப்பு என்ன ஆக போகுதுன்னு ஒரு கேள்வி இல்லையே. என்ன ஆக போகுதுன்னு அவர் நிற்கவே முடியாத சூழ்நிலை வரப்போகுது. உங்கள் மைக் எடுத்துகிட்டு போய் வட சென்னையில் ஆரம்பித்து இங்கே இருக்கிற திருத்தன்லேருந்து அங்கே இருக்க கன்னியாகுமரி கேளுங்க. நீங்களாம் திமுக ஓட்டு போட்டிங்களா கேளுங்க. போட்டேன்னு சொன்னாங்கன்னா எதுக்குன்னு கேளுங்க. போடலன்னா எதுக்குன்னு கேளுங்க. அவங்களே பதில் சொல்லுவாங்க. குளத்தூர்ல 2011 என்ன நடந்துச்சு? ஃபுல்லாக பணம், அதிகார துஷ்பிரயோகம். அவங்க தானே ஆட்சி. இதெல்லாம் பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்துல தான் நடக்குது அப்படின்னு எல்லாருமே, ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே இதை வெளிச்சம் போட்டு அதை முன்னெடுத்தாங்க. என்ன பண்ணாங்க? 60 சீட்ல நின்று 6 சீட்ல சுருக்கிட்டாங்க. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் சிவசங்கரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது 2011 குளத்தூர் தொகுதியில் நடந்த மு.க. ஸ்டாலினுக்கு எதிரான அந்த கேஸை பற்றி பேசினாங்க. ஆனால் இப்போ எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல. ஸோ எஸ்ஐஆருக்கும் 2011 இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்றதா தொடரப்பட்ட அந்த வழக்குக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? கண்டிப்பா. எப்படி என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா சம்மந்தம் இல்லாமலையா இருக்குது. அதனால தானே அவங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்த சார்ல இருந்து பீகார் சார்ல இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்த சார் வரைக்கும் அவங்களுக்கு ஏன் பதட்டம் பயம்? 3 சாருக்கு முடிச்சு போட்டுட்டீங்களே. ஆமா சார், 3 அன்னைக்கே அண்ணா பல்கலைக்கழகத்தை யார் அந்த சாருன்னு நாங்க கேட்டோம். இவங்க ஏன் இந்த சாருன்னு இவங்க கேட்குறாங்க. இந்த சார்னால தான் இந்த சாரே இருக்காருன்றது தான் இப்போ வந்திருக்கிற வழக்கு. 2011 போட்டாங்க இல்லையா வழக்கு, அந்த வழக்கே விடை கொடுக்குது சார். அதனால் அவர் எலெக்ஷனில் நிற்க முடியுமா என்னான்னு தெரியல. ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. அதான் சார், இயற்கைக்கும் இறைவனுக்கும் ஒரு சக்தி இருக்குது சார். எந்த ஒரு தவறும் நடந்தால் அது எல்லாருமே முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் அது மீண்டு தன் உண்மையை நிரூபிக்கணுவாங்க. ஒரே 2500 ஓட்டு வித்தியாசத்தில் தான் கிட்டத்தட்ட 2011 நடந்தது. கிட்டத்தட்ட 15 வருஷம். இல்லை, வழக்குன்னு போட்ட பிறகு அது நம்ம உறுதி பண்ணி தானே சார் ஆகணும். அது வழக்கு நடந்து தானே ஆகணும். வழக்குக்கு தீர்ப்புன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அவர் போட்டது இங்கே தள்ளுபடி ஆயிடுச்சு ஹைகோர்ட்டில். அப்புறம் அவர் உச்சநீதிமன்றம் போனார். அது இப்போ மீண்டும் அந்த வழக்கு வந்துருக்கு. இனிமேல் தீர்ப்பு என்ன ஆக போகுதுன்னு ஒரு கேள்வி. இல்லையே. என்ன ஆக போகுதுன்னு அவர் நிற்கவே முடியாத சூழ்நிலை வரப்போகுது. என்ன சார் நீங்கள் 2006 2011 காலகட்டம் இப்போ நடக்கிற ஆட்சிக்கான இது 2.0. அதற்கான முன்னோடியே 2006 2011 தான். சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மதுரையில் அட்டாக் பாண்டி, பொட்டு சுரேஷ், மதுரை பாலமாக உடைச்சாங்க மலைகளை, கிரானைட் கொள்ளை, கவுன்சிலர்கள் அட்டகாசம், மின்வெட்டு, என்ன இல்லை நீங்கள் சொல்லுங்க. இலாக்கா இல்லாத மந்திரி ஆற்காடு வீராசாமி இருந்தார். யோசிச்சு பாருங்க. அவர் இந்த கிரீன் அந்த சங்கமம்ன்றதுல சாதிக் பாஷாவுடைய தற்கொலை, எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு. சங்கமன்ற ஒரு கலைஞர் டிவி ரைடு, அதுக்கப்புறம் அது வழக்குன்னு அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு 2G கேஸு, ஈழத்தமிழர்கள் பிரச்சனை, அதுதான் முன்னோடி. அதனோட 2.0 தான் இப்போ நடக்கிற ஆட்சி. அப்போ எப்படி நடக்காதுன்னு இவங்கெல்லாம் எதை நம்பி நீங்கள் ஜெயிச்சிட்டு இருக்காங்கன்றீங்க? இவங்களை மக்கள் யாருமே நீங்கள் எந்த நான் ஒரு ஊடகத்தின் போய் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் மைக் எடுத்துகிட்டு போய் வட சென்னையில் ஆரம்பித்து இங்கே இருக்கிற திருத்தன்லேருந்து அங்கே இருக்க கன்னியாகுமரி கேளுங்க. நீங்களாம் திமுக ஓட்டு போட்டிங்களா கேளுங்க. போட்டேன்னு சொன்னாங்கன்னா எதுக்குன்னு கேளுங்க. போடலன்னா எதுக்குன்னு கேளுங்க. அவங்களே பதில் சொல்லுவாங்க. யாரும் விரும்பி சார், அதுதான் அவங்க விரும்பி யாரும் போடுறதில்ல சார். எல்லாம் செத்து போனவங்க ஓட்டு சார். குளத்தூர்ல 2011 என்ன நடந்துச்சு? ஃபுல்லாக பணம், அதிகார துஷ்பிரயோகம். அவங்க தானே ஆட்சி. இப்போ 2006 2011 அவங்களுக்கு தானே சார் ஆட்சி. நீங்க சொல்றதை பார்த்தா மு.க. ஸ்டாலின் எதிர்த்து போட்டிட்ட சைதே அவர் தான் ஜெயிச்சிருக்கணும். அவர் தான் நியாயப்படி ஜெயிச்சிருக்கணும். நீங்க எஸ்ஐஆர் லாஸ்டா எப்போ நடந்துச்சு? 2004 இல்லையா? கிட்டத்தட்ட 21 வருடங்கள் கழித்து எஸ்ஐஆர் நடக்குது. லாஸ்டா நடந்து எஸ்ஐஆர், அதுக்கப்புறம் நடக்கல நம்மளுக்கு. இப்போ இறந்தவர்கள் வாக்கே நீக்காம அதை வச்சிருக்காங்களே. ஏன் இப்போ 10,000 ஓட்டு மு.க. ஸ்டாலின் தொகுதியில் இருக்குது. இறந்து போனவங்க இடமாற்றம், இறந்து போனவங்க 5,500, இடமாற்றம் 2000 சில்லற, கிட்டத்தட்ட 10,033 ஓட்டுகளோ என்னவோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐஆர் மூலமாக நமக்கு தெரியப்பட்டிருக்கு. ஒரே வீட்டில் 66 ஓட்டு இருக்குது, இன்னொரு வீட்டில் 62 ஓட்டு இருக்குது. இதெல்லாம் பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்துல தான் நடக்குது அப்படின்னு எல்லாருமே, ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே இதை வெளிச்சம் போட்டு அதை முன்னெடுத்தாங்க. என்ன பண்ணாங்க? 60 சீட்ல நின்று 6 சீட்ல சுருக்கிட்டாங்க. மக்கள் புறக்கணிச்சிட்டாங்களே. நீங்கள் எதை முன்னெடுத்து பிரச்சாரத்தை கொண்டு போனீங்களோ அதில் ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? ஆனால் அதுக்கு எஸ்ஐஆரும் காரணம் அப்படின்னு சில விமர்சனங்கள். அப்போ நீங்கள் செத்து போனவங்களை வச்சு ஓட்டு வாங்கிட்டு இருந்திருக்கீங்க. செத்து போனவங்களாம் உயிரோடு வருவான் எலெக்ஷனானா?
உங்க ஆளுங்களை வச்சு கள்ள ஓட்டு போட்டு வந்திருக்கீங்க, அதனாலதான் ஜெயிச்சிருக்கீங்க. ஏற்கனவே பீகார்ல ஒரு 65 லட்சம் வாக்குகள். ஆமாங்க, நீங்க எல்லாம் 65 லட்சம் வாக்குகளும் செத்து போனவங்க இல்லங்க. தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் வந்து பீகாரிகளுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், இறந்து போனவங்க, இடமாற்றம் நடந்தவங்கள நீக்கணுமா வேணாவா? உங்க ஓட்ட உன்னத்துல போட்டுட்டா அது வாக்குரிமை போனா அப்புறம் என்ன சார்? ஜனநாயகத்தின் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் 75 லட்சம் வாக்குகள் நீக்கப்படுவது சார். அதனால இப்போ எங்களுக்கு அவங்களுக்குமே எத்தனை வித்தியாசம்? எங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் வந்துச்சு? எங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசமே எவ்வளோ? எல்லா இடத்துல 500 150 இப்படிதான் வித்தியாசம். 20 தொகுதிகள் அது மாதிரி நாங்க தோத்துருக்கோம். அப்ப எல்லாமே செத்து போன ஓட்டை தானே போட்டிருப்பாங்க. ஒரு தொகுதியில 40,000. ஏன் சத்யா தொகுதியில 15, அவர் கேஸ் கோர்ட்ல போட்டாரு, 15,000 பேரை நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த தொகுதியில் 15,000 பேரை நீக்கணும். ஏன் இது 15,000 பேரை நீக்கணும்னு நாங்கள் இது பண்ணோம். அப்புறம் அங்கே வந்து ஆர்கே நகரில் 40,000க்கு மேற்பட்டவங்க, ஈரோட்டில் 44,000, எல்லாரும் இறந்து போனவங்க, இடமாற்றம் பண்ணவங்க, இப்படியெல்லாம் நீக்க சொல்லி நாங்கள் தானே போட்டுட்ருக்கோம் கேஸ். எலெக்ஷன் கமிஷனில் தொடர்ந்து ஃபைட் பண்ணோம். இப்போ எஸ்ஏஆர் வரவே மைக்ரோ லெவலில் இப்போ எல்லாம் நீக்கணுமே. இவங்களுக்கு பயம் பதறும். ஏன்னா முழுக்க கள்ள ஓட்டு, பணம், அதிகார திருஷ்யம் எல்லாத்தையுமே செஞ்சு தான் கொளத்தூர்ல அவர் ஜெயிச்சாரு. அது அவங்களுக்கே தெரியும். 2,500 ஓட்டுன்றது பெரிய விஷயமா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வழக்கு வருது, அதுக்காண்டி முடிவு எப்படி யதார்த்தமா இயற்கையா நடந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம்ல. அதை நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். நம்ம யார் முடிவு பண்ண? அதிமுக ஏன் 2011 நடந்த விஷயத்தை இப்ப ஏன் அதிமுக துரிதமா? ஏங்க முதலமைச்சர் வேட்பாளரா நின்ன தொகுதி இல்லைங்க அது. அந்த தொகுதியில தானே இந்த பிரச்சனை வருது. இப்ப முதலமைச்சர் தொகுதி இல்ல அது. அப்ப 3வது வேட்பாளர் ஆம்ஸ்ட்ராங் வந்து 3வது இடத்துக்கு பிடிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 4,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வாங்கினாரு. அவர் தான் ஓட்ட பிரிச்சுட்டாருங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பேசப்பட்டுச்சுல. இல்ல சார், அதாவது வித்தியாசம் வந்து பிரிக்கிறாங்கன்னா கூட குறைஞ்சது ஒரு 10-15,000 வித்தியாசம் வரணும், ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும். ஆனா இவருக்கும் அவருக்கும் 2000 ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, தோத்தவங்களும் இருக்காங்க. இல்லையே, அது கேண்டிடேட்டை பொறுத்து இல்ல. சைதை துரைசாமி சார் என்ன சாதாரண விஷயமா? எவ்வளவு மக்கள் சேவை செய்யறவர் சார். அவரு போய் பார்த்தா மு.க. ஸ்டாலின் சாதாரண விஷயமானு திமுக கேட்பாங்க. கருணாநிதி மகன்ன்றது ஒண்ணு தவிர்த்து வேற என்ன சொல்லுங்க? வேற என்ன தனிப்பட்ட ஒரு முதலமைச்சர் சைதை துரைசாமி சார் போல இவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க? எங்களுடைய புரட்சி தலைவர் வழியில வந்த தொண்டன் ஒவ்வொருத்தரும் பாருங்க, ஏசி சண்முகம் சார்ல இருந்து எல்லாரையும் பாருங்க, அவங்க யாருக்கிட்ட பார்த்தாலும் ஒரு தனித்தன்மை இருக்கும். என்ன தனித்தன்மை தெரியுமா? அவங்க எந்த கல்வி நிலையங்களோ இல்லை பிஸ்னஸோ எது பண்ணாலும் குறைஞ்சது ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி, இலவச கல்வியை கொடுப்பாங்க, இலவச உணவு கொடுப்பாங்க. அந்த சேவைன்றது வந்து அவங்க ரத்தத்திலே ஊறி போன விஷயம் சார். இவங்க என்ன சேவை செய்கிறாங்க? அவங்க மக்களுக்கான சேவை, அவங்க வீட்டு மக்களுக்கான சேவையை செய்கிறாங்க, அவங்க நாட்டு மக்களுக்கான. இன்னைக்கு ஐஏஎஸ், மனிதநேயம் ஐஏஎஸ்ல இன்னைக்கு இந்தியா முழுக்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. அதுக்கு காரணம் அவரு. யாரு? அவரு தான். ஏசி சண்முகம் சாரம் என்ன ஃப்ரீ கேம்ப் தனியா நடத்துறாரு, மெடிக்கல் கேம்ப். அவருடைய கல்வி நிலையங்கள் மூலமா நிறைய மாணவர்களை படிக்க வைக்கிறாரு. நீங்க வேலூர் அந்த சைட்லாம் பாருங்க, நிறைய பேர் அவர் தத்தெடுத்து படிக்க வச்சுட்டு இருக்காரு. அவர் பிஜேபி கூட்டணியில இருக்காருல்ல சார்? இப்போ என்டிஏ கூட்டணி சார். சரி, பிஜேபின்னு சொல்லாதீங்க, என்டிஏ கூட்டணி. சரி, என்டிஏ கூட்டணி இருக்காரு. நான் என்ன சொல்றேன், இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்க கேண்டிடேட்டு நீங்க வந்து கலைஞர் கருணாநிதி மகன்ற தவிர்த்து வேற என்ன அந்த நேரத்தில் அவருக்கு தகுதி இருக்கு? இன்னைக்கும் அந்த தகுதியை வச்சு தான் நீங்க முன்னிலைப்படுத்திட்டு போறீங்க. நீங்க வந்து சைதை துரைசாமி சார் வந்து சர்வீஸ், ஏகப்பட்ட சர்வீஸ் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ அவர் நீங்கள் எளிய கேண்டிடேட்டாக நீங்கள் பார்க்க முடியாது, சாதாரண கேண்டிடேட்டாக பார்க்க முடியாது. அவருக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த போது இவங்க பணத்தையும் இந்த மாதிரி கள்ள ஓட்டை வச்சு தான் அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ இது ஒரு அரசியல் குற்றச்சாட்டு அப்படித்தானே பொதுமக்கள் பார்ப்பாங்க. நீதிமன்றத்தை தீர்ப்பை யார் அரசியல் குற்றச்சாட்டுன்னு சொல்ல போறாங்க? இது நாங்க போடல, அவர் போட்ட வழக்கு, அவருக்கான உரிமை. ஆனால் அந்த திருப்பரங்குன்றம் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீதிமன்றத்தின் மீதே பலவிதமான விமர்சனங்கள் இப்போ வந்துருச்சுல. இல்லை, நம்ம அந்த விஷயங்களை கடந்து வருவோம் சார். இது அவர் எங்களுடைய கேண்டிடேட்டாக நின்னவர். 2,500 விட்டு வித்தியாசம். கொளத்தூரில் என்ன அட்டகாசம் நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே அது தெரியும். இன்றைக்கி அவருக்கு தனிப்பட்ட உரிமை அவர் வழக்கு போட்டிருக்காரு. அதுக்கான முடிவு வரும்போது ஸ்டாலின் அவர்களுடைய இதுவே என்ன ஆகும்னு தெரியாது. டிஸ்குவாலிஃபைட் ஆகிடுவாரா என்னவோ, நிற்க கூட முடியுமா என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு தான். ஒருவேளை இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா, ஒருவேளை மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா, வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் கூட மு.க. ஸ்டாலின் அவர்களால் தேர்தலில் போட்டியிட முடியாதா? அப்படிதான் முடியாது. அவ்வளவு கடுமையான தீர்ப்பு வரும் நினைக்கிறீங்களா? உண்மை இருந்தா கண்டிப்பா வரும். ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த மனுவை ஒருவேளை தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா, நீதிமன்ற தீர்ப்பை யாரா இருந்தாலும் ஏத்துக்கிறோம் சார். ஆனா நீதிமன்ற தீர்ப்பு எப்படி இருந்தாலும் அங்க நிறைய தவறுகள் நடந்துச்சு. எல்லா கள்ள ஓட்டு போட்டதெல்லாம் உண்மைதான். அவங்க ஒவ்வொரு தொகுதியிலும் கள்ள ஓட்டு நம்பி, அதனால தான் அவங்களுக்கு பயம் பதட்டம் வந்து. ஆனா அப்ப ஜெயலலிதா தானே முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்க இருக்கும் பொழுதே அவங்களை மீறி இந்த விஷயங்கள் நடந்து என்ன சார்? இப்போ அவங்க விஐபி தொகுதின்னு தனியா பிரிச்சு வச்சிருவாங்க திமுக. அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்க, தயாநிதி மாறனோ, கலாநிதி வீராசாமியோ,
கனிமொழியோ நிற்கிற இடங்களுக்கெல்லாம் விஐபி தொகுதின்னு பிரித்து வச்சு அங்கே பணத்தை அப்படியே தண்ணியாக இறைப்பாங்க சார். ஏன்னா அவங்களாம் ஜெயிச்சே ஆகணுன்ற எண்ணம். நீங்கள் பணத்தை கொடுத்து வாக்கு தானே வாங்கியிருக்காங்க, இல்லை வாக்கு திருட்டு தானே. அவங்க சொல்கிற இந்த வாக்கு திருட்டு இல்லை, இவங்க எல்லாமே ஏன் சார் ஈரோடு ஒன்று எடுத்துங்க சார், பட்டிகளை அடைச்சி வச்சு எங்கன்னா பார்த்துருக்கீங்க சார்? வாக்காளர்களே அந்த கட்சி தலைவர்களை சந்திக்க விடாமல் பண்ண எலெக்ஷனை பார்த்துருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அவன் பாத்ரூம் போகிறத கூட விடலை சார் இவனுங்க. எங்கள் ஈரோட்டில் அவன் பொண்டாட்டிக்கிட்ட கூட பேச முடியல, அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி உள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு ஒரு கேடு தெரியுமா? பண பலத்தையும் அதிகார பலத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு வாக்காளர்களை சந்திக்க விடாமல், கட்சி தலைவர்களை சந்திக்க விடாமல், பரப்புரைக்கு போக விடாமல் ஒரு பட்டியலை போட்டு அடைச்சி அங்கேயே அவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஏழ்மையில் இருக்கிறவங்களை ஏமாற்றி பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது இதுவா ஜனநாயகம்? டாஸ்மாகில் அடித்த 1000 கோடி, பிடிஆர் சொன்ன 30,000 கோடி, இதெல்லாம் வந்து அந்த 30,000 கோடின்றது 3 லட்சம் கோடியாக மாறணும். அதுக்காக எந்த எல்லைக்கும் அவங்க போவாங்க. இதுக்காக நடந்த இன்சிடென்ட்டை பற்றி பொதுக்குழுல எடப்பாடி அவர்கள் பேசினால என்ன அடிக்கோட்டிட்டு சொன்னார் விஷயத்தை? திரும்ப வரப்போகுது, அவர் வந்து திரும்ப வந்து நிற்கவே முடியுமா என்னன்னு தெரியலன்ற அளவுக்கு தான் அவர் பேசினார். ஆனால் அதை தாண்டி மக்கள் விரோத ஆட்சி, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, விவசாயிகளுக்கு எதிரான போராட்டங்கள், விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் போடுறாங்களா சார்? திருவண்ணாமலை இஷ்யூவில் விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் போட்டவங்க தானே இவங்க. அந்த கரூர் சம்பவம், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித் மக்களுக்கான தாக்குதல், மெட்ரோ இடைக்கால பட்ஜெட் 6000 கோடி நாங்கள் ஒதுக்கணும், அந்த மெட்ரோ கூட ஒழுங்காக வாங்கிட்டு வர முடியல இவங்கனால. ஆனால் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று கூட தொலைக்காட்சியில் டிபேட்டில் கூட எடப்பாடி அவர்கள் தான் அதிமுக தான் மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்க விடாம பாத்துக்கங்க, அப்பதான் மக்கள் வந்து திமுக மீது கோபம் வரும், நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்ப நீங்க ரிலீஸ் பண்ணுங்க எடப்பாடி அவர்கள் பேசி வச்சிருக்கதா திமுக குற்றச்சாட்டு பண்ணல. இல்ல நான் என்ன சொல்றேன், எந்த கட்சியின் பிரதிநிதியாக கூட இருக்கட்டும், நான் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர், அவங்க திமுகவின் செய்தி தொடர்பாளர் கூட இருக்கட்டும், எந்த ஊடகமாக கூட இருக்கட்டும், யாருக்கு ஆதரவு ஊடகமாட்டோம், உண்மைன்னு ஒன்று நம்ம பேசணும் சார். கொஞ்சம் கூட நான் கூசாமல் பேசணும்னு வச்சுங்க, மக்கள் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா, கூச்சம் இல்லையான்னு நான் கேட்குறேன். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் போய் மக்களை சந்திக்கும் போது என்ன சொன்னீங்க? ஒன்றிய அரசு மாநில உரிமை பறிப்போகுது, எனக்கு ஓட்டு போடு, நான் நீட்டை ரத்து பண்ணுறேன், நீட்டுக்கு ரகசியம் சொல்கிறேன், நான் வானத்தை வில்லா மாற்றுவேன், தங்கத்தை தவிட வந்து தங்கமாக்குவேன், இப்படி தானே சொல்லி கேட்டீங்க. கல்வி கடன் ரத்து, நீங்கள் 100 ரூபாய் கேஸ் மானியம், நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் அதிமுக உங்களுக்கு ஓட்டு போட்டு 40 பேர் பார்லிமெண்ட் அமைச்சா நாங்க வாங்கிடுவான்னு சொன்னா இது வெக்கமா இல்லையா சார்? என்ன சார் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா? ஒரு பொய் என்ன? எனக்கு இப்ப என்ன ஆச்சரியமா இருக்கு தெரியுமா, நானும் எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அரசியல நான் உற்று கவனிச்சிருக்கிறேன். அந்த காலத்துல இருந்த அரசியல்லாம் வந்து பரப்புரையே, அந்த உண்மை செய்திகளை வச்ச பரப்புரை தான் கொண்டு போவாங்க. நடந்த விஷயங்கள் என்னென்னலாம், அந்த கசப்பான சம்பவங்களோ அந்த விஷயங்களை தான் பரப்புரையில கொண்டு போவோம். இது எல்லாமே ஒரு கட்டு கதைகளாக இருக்குது சார். ஒரு படத்தை உருவாக்குற மாதிரி ஒரு திரைக்கதையை உருவாக்கி கிண்டி 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 நீங்கள் ஒன்றியம் அப்போ எதுக்கு 40 பேர்? நீங்கள் எதுக்கு பார்லிமெண்ட்டில் இருக்கிறீங்க? நாங்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணும்ல. உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தால் முடக்குங்கன்ற நான். உங்களுக்கு கூச்சம் இருந்தால் முடக்குங்க. நீங்கள் ஏன் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் உள்ளுக்குள்ளே சமரசம் பண்ணிக்கிட்டு ஆகாஷ் பாஸ்கரன் மேலே வந்து ரெய்டு வந்ததுலேருந்து அடங்கி போயிட்டாங்க. அப்படியே ஆகாஷ் பாஸ்கரன் மேலே ரெய்டு வந்துச்சு பாருங்க, அதோடு அடங்கிட்டாங்க. அதோட போய் நான் வந்து நிதி கேட்குறேன்னு போனார் பாருங்க முதலமைச்சர், அதோடு அடங்கினவங்க தான் இன்ன வரைக்கும் வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ராஜ்நாத் சிங்கு கூட்டிகிட்டு வந்து தங்க நாணயம் வெளியிட்டாங்க. ஆளுநர் விருந்துக்கே நான் போக மாட்டேனுங்க, உடனே மறுநாளே ஆளுநர் விருந்துக்கு போகிறாங்க 5வது வருஷம். ஸோ இவங்களுக்கு என்ன தெரியுமா, எதிர்கட்சியாக இருந்தால் கோ பேக்கு, ஆளுங்கட்சியாக இருந்தால் கம் பேக்கு, கட்டி பிடிப்பீங்க, முத்தம் கொடுப்பீங்க. இப்போ நம்ம மாநில உரிமை நான் வந்து ஒரு முதலமைச்சர்னு சொன்னால் அதை ஒத்துக்கவே மாட்டீங்க, அன்றைக்கி பலூனை வச்சுன்னு பறக்க விட்டீங்க. ஸோ இவங்களோட இரட்டை வேடம் சார், இது காலகாலமாக இரட்டை வேடம் சார். அவங்களுக்கு கூச்சமே இருக்காது சார். நீட்டை யார் சார் கொண்டு வந்தது? நீட்டை யார் கொண்டு வந்தது? இவங்களால தானே நோட்டிஃபிகேஷன் 2010 வருது. ஜிஎஸ்டி யார் சார் கொண்டு வந்தது? விதை போட்டு வளர்த்து விட்டீங்க, அவங்க தண்ணி ஊற்றினுங்கிறாங்க, அவ்வளோதான். 2 தேசிய கட்சிகளுமே நியூ எஜுகேஷன் பாலிசி அவங்களும் தான் கொண்டு வந்தாங்க. அவங்களும் தான் ஹிந்தி வேணும்னாங்க, நீங்களும் தான் வேணும். நீங்கள் ரெண்டுத்துக்கே நான் நிலைப்பாடு பெரிய மாற்றம் கிடையாது. அதிகமாக ஆண்ட கட்சி எது? இந்தியாவை ஆண்ட கட்சி காங்கிரஸ். அதுதானே நாசம் பண்ணுச்சு எல்லாத்தையும். அது கூட தான் நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க. கல்வி எப்போ போச்சு மாநில பட்டியலேருந்து? சொல்லுங்கள் சார். இப்போ பொதுப்பட்டியலுக்கு எப்போ போச்சு? 1975 காங்கிரஸ் பீரியடில் போச்சு. இத்தனை வருஷம் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷம் நீங்கள் கூட்டணியில் இருக்க போகிறீங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ. அதை கொண்டு வரதுக்கு எதனா பண்ணீங்களா? இன்றைக்கி மாநில பட்டியலில் இருந்தால் ஏன் சார் நீட்டுக்காக நம்ம போராட போகிறோம்? காவேரி கோதாவரி இணைப்பாக இருக்கட்டும், முல்லை பெரியாராக இருக்கட்டும், காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், இன்ன வரைக்கும் தண்ணி கூட வாங்கிட்டு வந்து தர முடியல. நீங்கள் கொஞ்சம் கூட கூச்சலாம் பேசிட்டுங்க. காங்கிரஸ் டிகே சிவகுமார் நான் கட்டியே தீருவோம் தான்.
யோ நீ அணை கட்டுற எனக்கு தண்ணி உள்ளனா கூட்டணியா வேணாயான்னு முடிச்சுட்டு வராமல் வெக்கம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க கூட்டணியை வச்சுக்கிட்டு காங்கிரஸோடு நீங்கள் எங்களை பற்றி பேசலாமா? எங்களுக்கு 40 பேர் நாங்கள் ஜெயிச்சு வந்தால் எப்படி நாடாளுமன்றத்தை முடக்கணும் அது மாதிரி மொத்தத்தையும் முடக்கி சாய்ச்சிருப்போம். உங்களுக்கு அந்த தெம்பு திராணி இல்லாமல் தொடர்ந்து எங்களை பற்றி பேசுகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, எதுலையுமே எத்திக்ஸ் இருக்கணும் சார், தர்மம் இருக்கணும். இப்படி தர்மமே இல்லாமல் ஒரு கட்டுக்கதைகளை ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னா களத்தில் இருக்க மக்களை அப்படியே தூக்கி ஓங்கி அடிச்சிடுவாங்க. அடிக்க போகிறாங்க 26 செம்ம அடி விழப்போகுது, மரணடி. அந்த மரணடியிலேருந்து இவங்க மீண்டு வர மாட்டாங்க. திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. 2011 கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் வந்து ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு தொடரப்பட்ட வழக்கில் சீக்கிரம் தீர்ப்பு வரப்போது. இதனால 2026 தமிழக அரசியல் கட்டத்தில் அவரால் போட்டியே இட முடியாத சூழல் மு.க. ஸ்டாலினுக்கு வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. எடப்பாடி உண்மைக்குன்னு ஒரு சக்தி இருக்கு சார், அது என்னைக்கான உயிர் பெற்று வெளியே வரும் சார். ஓகே, பார்ப்போம். திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்கீங்க, பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2026 சரியான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நான் நம்பலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே. நன்றி சார்.